முருகரை திமுக மட்டும்தான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி பழனியில 2024 ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முருக மாநாட்டை ஏற்படுத்தினாங்க. இதே விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்றார். அப்படி முருக மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்த இதே திமுகவினுடைய அமைச்சர் அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மேடைக்கு வந்தாங்கன்னா சிறுபான்மையினருடைய ஓட்டு பறி போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த மேடைக்கே வரல. வீடியோ கான்பரன்ஸ் வழியா பேசி முருக மாநாட்டை ஆன் பண்ணாங்க. அடுத்ததா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரியே செஞ்சாரு. அப்படின்னா இவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, எவ்வளவு பெரிய அந்த ஒரு மாநாடா இருக்கட்டும், இந்துக்களுடைய மாநாடு அப்படின்னா கண்டிப்பா நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு தேவை சிறுபான்மையினுடைய ஓட்டு தான். சோ திடல்ல கூடி இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஒரு 2000-5000 பேர் இருந்தாங்களா? ஆனா அதே மாநாட்டை இந்து மக்களுக்கான கட்சியாக இருக்கக்கூடிய சில கட்சிகள் சேர்ந்து செஞ்சாங்க. அந்த கட்சிகள் சேர்ந்து செய்யும் போது 7.5 லட்சம் மனிதர்கள் வந்து பார்வையிட்டார்கள் மதுரையில. அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசியலை நம்ம உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது இந்து மக்களுக்கான ஓட்டு அப்படின்னு ஒண்ணு உருவாகும் பாத்தீங்களா? அந்த ஓட்டை இப்போ கன்னிங்கா பிஜேபி கை வைக்க போறாங்க. திமுகக்கு இதுதான் சிம்ம சொப்பனமா இருக்க போகுது. தப்பி தவறி கூட அதிமுக பிஜேபி கூட்டணி இந்து மக்கள் வழியாக உருவாகக்கூடிய ஓட்டை முழுவதுமாக கைப்பற்றி விட்டார்கள் என்றால் திமுக நினைத்தாலும் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது.